ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கீவா ஜெகநாதன் பற்றின குறிப்புகள் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இவருடைய முழு பேர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதன். அதுதான் சுருக்கி கீவா ஜெகநாதன். பிறந்த ஊர் கிருஷ்ணராயபுரம், கரூர் மாவட்டம். பெற்றோர் வாசுதேவர், பார்வதி அம்மாள். பிறந்தது பார்த்திங்கன்னா 1906 இறந்தது 1988. இவருடைய கல்வி அப்படின்னு பார்க்கும்போது உவே சாமிநாத ஐயர் சென்னையில் பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய போது அவருடைய இல்லத்திலே தங்கி தமிழ் பயின்றிருக்காரு. உவேசாவிடம் தமிழ் இலக்கிய பாடல்களை கேட்டிருக்காரு. அவருடைய பதிப்பு ஆய்வு பணிகளுக்கு உதவியாக இருந்திருக்கிறாரு. மாநில கல்லூரியில் புகழ்பெற்ற இலக்கிய ராஷ்டி தேசிகனுடைய மாணவராகவும் இருந்திருக்கிறாரு. உவேசாவோட வழிகாட்டலில் இவர் தமிழ் புலவர் தேர்வு எழுதி மாநிலத்திலேயே முதலிடம் பெற்றிருக்காரு. அடுத்தது இவருடைய இலக்கிய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது இவருடைய 14ஆம் வயதில் முதல் செய்யுள்களை எழுத ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவருடைய முதல் படைப்பு பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜர் மேல் போற்றி 10 என்ற செய்யுள் கோவையை எழுதியிருக்காரு. பாரதிக்கு பிந்தைய மரபு கவிஞர் என அறியப்பட்ட நாமக்கல் கவிஞருடைய மரபு வரிசையில் இவரும் ஒருவர். மரபான சந்தமும் யாப்பும் கொண்ட கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு. இவருடைய இதழியல் பணிகள் விருதுகள்னு பார்க்கும்போது கலைமகளின் ஆசிரியர் பொறுப்பில் 1932லேருந்து அவருடைய மறைவு வரையும் இருந்திருக்காரு. 53 ஆண்டுகள் இருந்திருக்காரு. 1967 வீரர் உலகம்ன்ற இவருடைய இலக்கிய விமர்சன படைப்புக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுச்சு. விடுதலை போராட்டத்தில் இவருடைய பங்குன்னு பார்க்கும்போது தேசிய போராட்ட ஆதரவுக்காக சுதந்திர தேவி திருப்பள்ளி எழுச்சி, சுதந்திர தேவி திருக்கோயில் போன்ற கவிதைகளையும் எழுதியிருக்காரு. அடுத்தது நாட்டார் பாடல்கள், ஊரூராக சென்று பழமொழிகள், நாட்டார் பாடல்கள்லாம் சேகரித்து தொகுத்திருக்காரு. தமிழில் நாட்டார் இலக்கியம் முறையாக தொகுக்கப்பட்டு அவர் தொகுத்ததுனால நாட்டார் இலக்கியம் முறையாக அச்சில் வர்றதுக்கு அது காரணமாக இருந்திருக்கு. நாட்டார் இலக்கியங்களை நாடோடி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்ற பாடல்கள், திருமண பாடல்கள், தமிழ் பழமொழிகள், நாட்டுப்புறவியல் குறித்து ஆராய்ந்து எழுதிய நூல் தான் மலையருவி. அதுவே இவருடைய ரொம்ப ஃபேமஸான நூல். கீவாஜா 150க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு. 22,000 மேற்பட்ட பழமொழிகளை தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்காரு. அடுத்தது உவேசாவோட தொடர்பு பார்த்திங்கன்னா உவேசாவோட தக்கையாபரணி பதிவுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கிறார். இவர் இறுதி காலத்தில் உவேசா எழுதிய தன் வரலாற்று நூலான என் சரிதம் ஆனந்த விகடனில் வெளிவந்துட்டு இருந்தது. அதை பதிப்பிக்கிறதுக்கும் எழுதவும் தொகுக்கவும் இவர் உதவியாக இருந்திருக்கிறாரு. என் சரிதம் முற்று பெறுவதற்குள்ளேயே உவேசா மறைந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வைத்திருந்த குறிப்புகள் படி எஞ்சியவற்றை எல்லாம் எழுதி முடித்து அதனை பதிப்பிக்கவும் செய்தார் கீவாஜா. உவேசா அவர்களை பற்றி என் ஆசிரிய பிரான் என்ற நூலை இவர் எழுதியிருக்காரு. இவருக்கான சிறப்பு பட்டங்கள்னு பார்க்கும்போது வாகீச கலாநிதி, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெரும் புலவர், திருநெறி தவமணி, சொல்லின் செல்வர். இவருடைய படைப்புகள் 2007ஆம் ஆண்டு தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீவாஜா பற்றின குறிப்புகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தமிழ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க அது ரிலேட்டடான வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு March 28 தான் லாஸ்ட் டேட்டு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் குறைவான நாட்கள் தான் இருக்குது. அதனால் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.